ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுகா சரவணம்பக்கம் கிராமத்துல இருந்து பேசுறேன். ஒரு விஷயம் எங்க அம்மா பேசுறது கேளுங்க. எப்படி என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளைன்னு சொன்னா எப்படி ஆவறது? மேல இருந்து உயிர்ந்துட்டு என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளைதான் உயிர்ந்துருச்சு, விஜய் கண்டுக்காத போயிட்டாரு கொண்டான்னு சொல்றாங்களே. எதுக்கு அவ்வளவு கூட வெறியில அவளுக்கு என்ன, அந்த பொம்பளைக்கு என்ன வெறி சொல்லு பக்கம்? என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்முனுக்குறோம், சைலண்டாக்குறான். இந்த பொம்பளை என் பிள்ளைதான் மேல இருந்துச்சு. எங்க சொந்தக்கார புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க, புள்ள இந்த மாதிரி ஊழ்ந்துட்டா நீங்க கண்டுக்காதக்கிறிய, எங்க ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையா கொள்ளலையா நீ கேட்க மாட்டேன்றிய, அவன் ரசிக்கிறதுல நான் போயிட்டான், நான் என்ன பண்றது நீட்டு நான் சொல்லினுக்கிறேன். இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நாங்க சரி பெருசா நினைக்கல. சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு, இப்படி ஏதாவது ஆயிடுச்சு, நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, வரும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பாடிக்கேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பார்த்துல ஓரமா தள்ளி நின்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு தள்ளிக்கு அசிங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிட்டு நாங்க விசனம் பட்டுருந்தோம். இந்த மாதிரி இந்த பொங்கலை என் பிள்ளை வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது. இதெல்லாம் நியாயமா? அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிக்கிறதா, எவ்வளவு காசு வாங்கிக்கிறதா, அவன் பையன் ஒருத்தவன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கரெக்டா பேசணும். மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா, எவ்வளவு காசு வாங்கியிருந்தா, இப்ப லட்சக்கணக்கில் வாங்கிக்கிறாங்களா இல்ல கோடி கணக்கில் வாங்கிக்கிற இந்த அளவுக்கு பேசுறாங்க. இவ்வளவு தீவிரமா பேசுற என் பிள்ளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துக்கிறேன், அப்புறம் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு ட்ரெஸ் உன் பிள்ளை மாநாட்டுல ஏன்னா துண்டை போட்டுன்னு அந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு இது காட்டு. எதுக்கு தேவையில்லாத பொய்யா நாடகம் எதுக்கு? இந்த பேர் பொழைப்பு பொழைக்கதான் எதனா வேற பொழைப்பு பொழைக்கலாம். என்ன உன் பிள்ளைக்கும் பொய்யான நாடகம்? ஒரு ஆணா பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்கணும் இப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும். இது நீ சொல்லி கொடுக்காத, நீ திருட்டு போய் பொய்யான நாடகம் ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற. ஆம்பளைதான் கட்சி வெறியல நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னுட்டு ஆம்பளை ஆளுவான் பொட்டசிக்கு அவன் ஒருத்தவ சொல்லி கொடுக்குற கேப்பா பேசி கேட்டுக்கணும். இந்த அளவுக்கு நடிக்கிறனா அப்ப எவ்வளவு கேப்பமா இருக்கிற? இதோட நாடிக்கிட்டு தூக்கு மாட்டி கூட நீ சாவலாம். இதெல்லாம் உனக்கு ஊரு நாடு பூரா அசிங்க. இந்த மாதிரி உன் மனச்சாட்சிக்கு உருட்டும், நம்ம புள்ள தொங்கல அன்னிட்டு அழுவற. எதுக்கு அழுவற? நாங்களே சாதாரணமா இருக்க, நீ அழுக்கு சாதிச்சு காட்டுற. எதுக்கு அந்த மாதிரி பொய்யா நாடகம்? நீ என்ன பொம்பலே சேர்த்திக்கல, மிருகத்துல சேர்த்திக்கணும் அந்த அளவுக்கு பொய்யான வாக்கு சொல்றேன். என்ன பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்தங்க, நான் லேட்டர் இங்கே தான் இருந்தேன், நான் மேல ஏறி போனா மேல இருந்து ஏறி புடிச்சுட்டேன். ஏன் இப்படி பொய்யா நடந்தேன்? அவங்களாம் விஜய் ரசிக்கணும் சொன்னாலும் வெக்க. அதெல்லாம் அவங்களாம் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க, அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது இதுலயே உனக்கு காட்டி கொடுத்துச்சுடா. நீ பேசுறதுனால உனக்கு காட்டி கொடுச்சு. எங்க அம்மா பேசி சொல்றது யாரும் கேட்காதீங்க நீ சொல்லிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற பாரு, இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க, உமா சொல்றத நம்ப மாட்டாங்க. என்ன அதெல்லாம் விட்டுட்டு உங்க பொழைப்பு பாக்கலாம் நீங்க. நன்றி. அத்தோலியா ட்ரெயினில் ஏறி மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாநாட்டுக்கு போயிட்டேன். அத்தோலியா ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு தான் ரீச் ஆகுது. நீங்கள் 9 மணிக்கு மாநாட்டுக்கு ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க, அது எப்படி கணக்கு எனக்கு புரியல. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க, எதுவும் பேச விரும்புகிறேன். ராம்போ மேலே ஏறி ஓடுறது நான் தான். அது பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவாரு. நான் தூக்கி போட்டோன்னே நான் கெட்டியமாக கம்மியாக பிடிச்சிக்குவேன். ஆனால் இது வந்து பொய்யான நியூஸை பரப்புறாங்க, இது யாரும் நம்பிடாதீங்க. மாநாட்டு அன்றைக்கி அரியலூரில் விடிய காலம் 3 மணிக்கு ட்ரெயின் ஏறி திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து அத்தோலியா ட்ரெயினில் ஏறி மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாநாட்டுக்கு போயிட்டேன். காரியப்பட்டி பஸ் ஏறி 76ஆம் நம்பர் பஸ் ஏறி மாநாட்டு திடல்கிட்டே போய் இறங்கிட்டேன். அங்கே நிர்வாகிகள் யாருமே உங்களை கூப்பிட்டு வரல? இல்லை, நான் இண்டிவிஜுவலாக தான் வந்தேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து புஷியானந்த் தரப்பில் எதுவும் பேசுகிறாங்க? புஷியானந்த் அவங்க தரப்புல எதுவும் பேசுகிறாங்களா? உங்களை எதுவும் மிரட்டுறாங்களா? இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் என்கிட்ட பேசல. ஆனால் த்ரெட்டன் கால்ஸ் நிறையா வந்துகிட்டு இருக்குது. யார் பண்ணுறாங்க? நிறைய நம்பர்லேருந்து வந்துட்டு இருக்கு. யாருன்னு சரியாக சொல்கிறாங்க ஃபோனில்? இல்லை உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்குறாங்களா? ஏன் த்ரெட்டன்னா என்ன மாதிரி த்ரெட்டன்னு கேட்குறாங்க. என்ன போய் மிரட்டுறாங்க? நீங்க தான் சொன்னீங்க தம்பி, என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்துட்டீங்க, இங்க வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, என்ன பேசுறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. போன்ல உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? என்ன அதான் நீங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. உண்மைனா நீங்க என்ன நடந்துச்சு சொல்கிறவங்க பொய்ன்னு சொன்னாங்கன்னா எனக்கு 2-3 நாளாக இவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுமாரி தலைமைச் செயலகத்திலேருந்து உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க, என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்டாங்க. எதுக்கு அம்மா இப்படி பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க.
கட்சியிலேருந்து பேசுகிறாங்களா? கட்சியிலேருந்து பேசல, எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசியிருந்தாங்க. கட்சியில் எந்த தாவேக்கிலேருந்து பேசுகிறாங்களா? தாவேக்காலேருந்து தான் பேசினாங்க. வேறு யாரெல்லாம் பேசுகிறாங்க? இல்லைப்பா, பொதுவாக மிரட்டல் வந்துதாங்க. நீ வாபஸ் கம்ப்ளைண்ட் வாபஸ். உன்னை யாரடா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன விஷயம்னா, அவர் வந்து ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தர், நீங்கள் அத்துமீறி ரேம்பில் வந்து மேலே ஏறி அவரை போய் இது பதிலுக்கு அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த விளைவுகளை நீங்கள் சந்திப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தாக்கம் வந்து வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் அவரோட ரசிகராக ஒரு ஆர்வத்தில் பார்க்க போனே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கத்தோடு நான் எதுவும் பாதிக்கப்பட்டதுனால நான் கொடுக்குறேன். நான் அப்பா இல்லாமல் அம்மா வச்சுட்டு ஓலை குடிச்சில தான் நான் குடியிருக்கிறேன். விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்புறம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு அப்புறம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அங்கேருந்து? நான் எதுவும் எதிர்பார்க்கறதுக்கு மேலே மேற்கொண்டு இதுமாரி எதுவும் நடக்கக்கூடாது, எனக்கு நீதி வேணுங்கிற வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை பிரதர், இப்போ பவுன்சர் தள்ளி விட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் அந்த கம்பியை தூண்டிட்டு நிற்கிற மாதிரி தானே இருக்குது. அது எப்படி தள்ளி விட்ட மாதிரி ஆகும்? தூக்கி வீசினால தான் நான் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன். இல்லை, இப்போ கிரீஸ்லாம் போட்டாங்கல்ல ஏறக்கூடாதுன்னு, அதெல்லாம் வந்து தடுப்பு நடவடிக்கை தானே. அதை மீறி தெரியல, கிரீஸ் போட்டுருவாங்களா என்னன்னு அது தெரியல. பிளாக் கலரில் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருந்தாங்க, அவ்வளோதான். இப்போ வேறு கட்சியிலேருந்து பேசினாங்களா அவங்ககிட்ட? இல்லை, என்கிட்ட எந்த கட்சியிலேருந்து யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேச கிடையாது. எந்த பின்பலமும் நான் இல்லை. நானும் அம்மா பாட்டி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம். அப்பா யாரும் எதுவும் கிடையாது. ஓலை குடிச்சல என்னை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ண எதுவும் தூண்டல் பேரில் யாரும் எனக்கு எதுவும் சொல்லு கொடுக்கவும் கிடையாது. இப்படி சொல்லி செய்யணும்னு சொல்ல கிடையாது. அது யாரு பண்ணியிருக்காங்க கால்? அது யாருன்னு தெரியல. இல்லை, இந்த தலைமை கழகத்திலேருந்து யாரோ பேசினதா சொன்னீங்கல்ல நீங்கள், தாவேக்கால. அது யார் பேசுகிறாங்க? இல்லை, அந்த தாவேக்கா இல்லை ஒரு நிமிஷம், அந்த தாவேக்கா கேஸ் போட்டால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்களா அவங்க கேஸ்? ஏன்னா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே மாற்றி உங்கள் மேலே வழக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி வாய்ப்பு இருந்தால் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே தம்பி, அன்னைக்கு மாநாடு நடந்த அன்னைக்கு ரயில்வே ஜங்ஷன்லேருந்து போனீங்கல்ல, அங்கே ரொம்ப ஏர்லியராகவே போயிட்டீங்களா? நான் ஏர்லியரே போயிட்டேன். எத்தனை மணிக்கு பேசுனீங்க? ட்ரெயினில் 3 மணி ட்ரெயின் போயிட்டேன், குருவாயூர் எக்ஸ்பிரஸ். காரியாபட்டி பஸ் போனீங்களா? அது எத்தனை மணிக்கு பேசுங்க? காலையில் மாநாடுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்றார் பஸ்ஸிலேருந்து? பஸ்ஸில் இருந்து 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். காரியாபட்டி 76 நம்பர் பஸ்ஸில் ஏறி போய் மாநாடு ரீச் ஆகிட்டோம். பஸ் உள்ள விடல காலையில்? பஸ்ஸு போச்சு, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பஸ் போச்சு, 76 நம்பர் பஸ். நடந்து போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு போச்சு. எத்தனை மணிக்கு? நாங்கள் ஒரு மார்னிங் ஏறினோம், அங்கே 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ரோட்லேயே திடலுக்கு முன்னாடியே ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. நான் திடலுக்கு முன்னாடியே இறங்கி நான் நடந்து நான் திடல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோ. இப்போ பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தோதய ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு தான் ரீச் ஆகுது. நீங்கள் 9 மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க. அது எப்படி கணக்கு? நீங்கள் புரியல. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க, எதுவும் பேச விரும்புகிறேன். பேசிக்க இன்னொருத்தர் சொல்கிறனால இவ்வளோ கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இவ்வளோ கேள்வி வைக்க மாட்டாங்க. நீங்கள் ஒத்தாள் வந்துருந்தீங்க, இவ்வளோ கேள்வி வந்துடாது. ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்துச்சு, நீ எத்தனை மணிக்கு இறங்குறீங்க நீங்கள் சொல்கிறது தப்பான்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அதான் வேற அந்த ட்ரெயினில் தான் வந்து இறங்கினா பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி அப்புறம் மாநாட்டு திடல் போயிட்டேன். போடுறாங்க. அதுக்காக அப்போ நான் இந்த கட்சியோட ஃபோட்டோ இருந்தேன்னா இப்போ இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அர்த்தமா? அது வந்து அது அவங்களோட கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவ்வளவு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த மாநாடு போனதுக்கான அந்த வீடியோ போட்டோ ரிலீஸ் பண்ண